நலமே சூழ்க, எல்லோரும் வாழ்க. நாம் இந்த 30 நாள் நோன்பு இருக்கக்கூடிய, அதாவது நிறைய அமல்கள் செய்வோம். அது ரொம்ப ஆர்வத்தோடையும் புத்துணர்வோடையும் நம்ம செயல்படுவோம். அதுக்கு காரணம் இந்த மாதத்தில் செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாத்துக்குமே 2 மடங்கு கூலி கிடைக்கும் நமக்கு. நமக்கு இது மட்டும் போதுமா? வேறு என்ன வேணும்? வேறு சில விஷயங்களும் நமக்கு தேவை. பொதுவாக இந்த நோன்பு இருக்கும்போது புதிதாக ஏதாவது ஒரு நல்ல பழக்கத்தை நம்ம தொடர்ந்து கடைப்பிடிக்கணும். அப்படி இல்லைன்னா நமக்கு கெடுதல் செய்யக்கூடிய ஒரு கெட்ட பழக்கத்தை நாம் என்ன செஞ்சோன்னா விடணும். இந்த 30 நாள், 48 நாள், 60 நாள் அப்படின்னு நம்ம மொத்தமாக கடைப்பிடிக்கக்கூடிய நாட்களில் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நமக்குள்ளே ஒரு எண்ணம் இருக்கும். அந்த எண்ணம் சொல்லாகும், சொல் செயலாகும், செயல் பழக்கமாகும், பழக்கம் வழக்கமாகும். அதுக்கப்புறமா நம்ம வாழ்க்கையில் ஒரு அங்கமாகவே மாறி நம்ம ரெகுலராக ரொட்டீனாக நம்ம என்ன வேலை பார்க்குறோமோ அந்த ஒரு செயலாகவே நமக்கு மாறிடும். அதனால தான் இந்த 30 நாள் இது ஒரு தவம் மாதிரி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க 40 நாள் ஈராக் குகையிலேருந்து அவங்க திக்ரு செஞ்சுருக்கிறாங்கன்றது நமக்கு வரலாற்று மூலிமா நமக்கு தெரியும். அப்போது இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இந்த 30 நாள் அப்படிங்கிறது நமக்கான ஒரு தவம் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கணும். இந்த 30 நாள் ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன், அதாவது நம்ம உடம்புலையும் சரி மனதளவுலையும் சரி ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம், அப்படி இல்லைன்னா அப்கிரேட். இந்த 2 விஷயம் நடந்தால் மட்டும்தான் இது முழுமையான ஒரு விஷயமாக மாறும். இதுக்கு உதாரணமாக நான் ஒரு பட்டாம்பூச்சியை சொல்லுவேன். இந்த பட்டாம்பூச்சியாக மாறுறதுக்கு மொத்தம் 4 நிலைகள் தேவை. முதல்ல அது எக், அதாவது அதனுடைய முட்டைக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு விஷயம். இந்த முட்டையிலேருந்து வெளியில் வந்த பிறகு அது கேட்டர்பில்லராக மாறும், அதாவது ஒரு கம்பளி புழுவாக மாறும். இந்த காலகட்டத்தில் என்ன செய்யும் பார்த்திங்கன்னா, நிறைய இலைகளை சாப்பிடும். நிறைய இலைகளை சாப்பிட்டு அது ஒரு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி அடையும். இந்த வளர்ச்சி அடைஞ்சதுக்கு பிறகு அது பியூப்பான்னு சொல்லுவாங்க. அது என்ன செய்யும்னா, ஒரு இலையோ இல்லது ஒரு கிளையோ தேடி ஒரு இடத்துல போய் என்ன செய்யும்னா, சில்க் பேட், அதுக்கு நான் ஒரு நூல், மெல்லிய நூல் இலையினால் அது உடம்பை சுற்றி அது 1 வாரத்திலிருந்து 2 வாரம் வரைக்கும் அதே நிலையில் இருக்கும். அதுக்கப்புறமா தான் அது பட்டாம்பூச்சியாக, அழகான வண்ணத்து பூச்சியாக மாறுது. இங்கே ஏன் நான் இந்த உதாரணத்தை சொல்கிறேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அது முட்டையில் இருக்கும்போது ஒரு பெரிய மாற்றத்தை பார்க்க முடியல. அதே அது புழுவாக மாறும்போதும் அது ஒரு பெரிய மாற்றமாக இல்லை. ஆனால் அந்த புழுவாக மாறி அது என்ன செய்யுதுன்னா, தன்னைத்தானே இந்த வெளி உலக தொடர்பை நிறுத்திட்டு அதனுள்ளேயே அதுக்கான சில விஷயங்களை செய்யும்போது அது ஒரு அழகான வண்ணத்து பூச்சியாக மாறுது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். இலையில் ஒரு புழுவாக இருக்கிறதுக்கும் அழகான சிறகுகளை விரித்து வானம், பூவு, இப்படி இந்த உலகை பார்க்குறதுக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குது. இதே மாற்றம்தான் ஒரு மனிதனுக்கு ஏற்படணும். எப்போன்னா, இந்த மாதிரி நாம் ரமலானில் இருக்கக்கூடிய வெறும் நம்ம உணவுகளை கட்டுப்படுத்துறதுலையோ இன்னும் சில அமல்களை செய்கிறத விட இந்த பரிமாற்றம் நடந்தால் மட்டும்தான் இந்த ரமலானை நாம் சிறப்பாக நாம் என்ன செஞ்சுருக்கோன்னா செயல்படுத்தியிருக்கோம் நமக்கு தெரியும். இந்த 30 நாளுக்கு அப்புறமாவும் நம்மள ரெகுலரான ரொட்டீன் வாழ்க்கையில் எதுவுமே மாறலைன்னா, அப்போது இந்த ரமலானில் நம்ம எந்த ஒரு விஷயத்தையுமே சரியாக கடைப்பிடிக்கலைங்கிறது தான் நமக்கு அர்த்தம். உடலளவிலையும் மனதளவிலையும் நிறைய மாற்றத்தை ஏற்படுத்தி இந்த ரமலானை நீங்கள் சிறப்பாக செயல்பட இறைவனை பிரார்த்திக்கிறேன். நன்றி.